ஹாய், அனைவருக்கும் வணக்கம். மறுபடி உங்களோட வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கோட சந்திக்கிறேன். தொலை உணர்வுன்னு சொல்லி எங்கட டாக்டர் ஜோசப் மோஃபி எழுதின புத்தகம். அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உலக பிரசித்தி பெற்ற புத்தகம் த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் என்ற புத்தகத்தை எழுதினவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தின் கன்செப்டை பற்றி தான் அவர் நிறைய புத்தகங்களை சீரியஸா எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா புத்தகத்திலையும் வந்து அதன் தழுவல் இருக்கும். தொலை உணர்வு, அதாவது டெலிசைக்கிக்ஸ் சொல்லி இங்கிலீஷ்ல வந்திருக்கும். அந்த புத்தகத்தின் நான் விளக்கத்துக்காண்டி உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் என்ற புத்தகத்தின் அடிப்படை தெரிஞ்சா தான் இந்த புத்தகத்தை விளங்கலாம். அதாவது எங்கட உடம்புல வந்து உள்ள தசைகள், நரம்புகள், குருதி, போன், ஒவ்வொன்றும் வந்து தனித்தனி இயங்கினாலும் எல்லாம் சேர்ந்துதான் ஒன்றுன்ற மாதிரி. அதாவது ஒவ்வொன்றுக்கும் இடையில கனெக்ஷன் இல்லாம ஒன்றாலையும் ஒன்று தனித்து இயங்க இயலாது. இந்த விஷயத்தை தான் அவர் இந்த உலகத்தில் உள்ள மரங்கள், ஆடு மாடு கோழி, கல்லு, நட்சத்திரங்கள், சூரியன், மனுஷன், மற்ற விலங்கு எல்லா உயிரினங்களும் வந்து சேர்ந்துதான் ஒன்றா ஒரு யூனிட்டா தான் இயங்குது என்று சொல்றதை நாங்க விளங்கி கொண்டோம்டா, அவர் இதுல சொல்ல வர விஷயம் என்றா, ஒவ்வொரு ஒவ்வொரு எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அல்லது எந்த ஒரு உயிரா இருந்தாலும் கலங்களால் ஒரு அணுக்களால் ஆகியிருக்கு. அடிப்படை வந்து அணுவாத்தான் இருக்கு. எல்லாத்துலயும் அணுக்கள் இருக்கிறபடினால வந்து ஒவ்வொன்றுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதாவது எல்லாத்துக்கும் இடையில ஒரு மைண்ட்லியா ஒரு கனெக்ஷன் இருக்குன்றதுதான் அது என்ன பேசிக் விஷயம். இந்த புத்தகத்துல அவர் என்னென்ன விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார் என்றால், உதாரணத்துக்கு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இந்த செய்வினை என்றொன்று இருக்குதா இல்லையா, அது உண்மையா எப்படி பலிக்குது, அல்லது அந்த பலிக்கிறதுல இருந்து நாங்க எப்படி தப்பிக்கொள்ளலாம். இதை விட வந்து ஒரு பொருளை துளைச்சிட்டோம், அல்ல ஒரு ரிங்கை துளைச்சிட்டோம் என்று சொல்லி சொன்னால், அந்த துளைச்ச ரிங்கை எப்படி எங்கட டெலிசைக்கிக்ஸ், எங்கட தொலை உணர்வை பயன்படுத்தி, அதாவது எங்கட சப்கான்சியஸ் மைண்ட் பவரை பயன்படுத்தி அந்த துளைஞ்ச பொருளை எடுக்கிறது, அல்லது எங்கட மூத்தவரோ அல்லது எங்கட அப்பா அம்மாவோ ஒரு உயில எழுதிட்டு வந்து அந்த உயில எங்கேயாவது எங்களுக்கு தெரியாத இடத்துல வச்சுச்சுன்னா, அல்லது காசையோ பொருட்களையோ நகையோ வந்து எங்கேயாவது வச்சுட்டோம், ஆனா சடுனா வந்து இறந்து போயிட்டோம்டா, அவைகளோட அதாவது அந்த ஆன்மாக்கள் எங்களுக்கு எப்படி உதவுது. இது எல்லாம் நான் சும்மா கதையா சொல்ல இல்லை, அவர் வந்து உலகம் பூராவும் பயணிச்சு ஒவ்வொருத்தருட வந்து அனுபவங்களைத்தான் உண்மையாத்தான் புத்தகமா எழுதிக்கிறார். உங்களுக்கு சொல்ல ஒரு நம்பிக்கையின்மையா இருக்கும், என்னென்று ஆன்மாக்கள் உதவும். இந்த புத்தகத்துல 2-3 ஸ்டோரி இருக்குது. தங்களுக்கு தொலைந்த பொருட்களையும் தொலைந்த உயிர்களையும் நகைகளையும் காசை கூட வந்து இறந்து போன ஆன்மாக்கள் கனவில வந்து இருந்த இடத்தை ஸ்பொட்டை ஈவன் புத்தகத்தின் பக்கங்களை கூட சொல்லிட்டு போன விஷயங்கள் நடந்ததெல்லாம் இதுல அவர் சொல்லியிருப்பார். இப்படியாப்பட்ட விஷயங்களும் எங்களை பொறுத்தமட்ட தமிழர்களை பொறுத்தமட்டில வந்து சைவர்கள் வந்து தீ மிதிக்கிறத, தீ குளிக்கிறத ஒரு பண்பாடா கொண்டிருக்கணும். ஒரு தீயால நடக்கக்குள்ள ஒரு பக்தனுக்கு அது ஏன் சுடாம விடுது, அதுக்கு பின்னால் உள்ள சயின்ஸ் என்ன என்ற மாதிரியான விஷயங்களை வந்து இவர் அதுல சொல்லியிருப்பார். குறிப்பா வந்து நாங்கள் நித்திரைக்கு போகக்குள்ள வந்து நாங்கள் என்னத்தை நினைச்சோண்டு படுக்கிறோம், நாங்கள் என்னத்தை அடையோணும், அதாவது நான் என்னத்தை அடையோணும்னு நினைக்கிறேனோ அல்லது துளைத்த ஒரு பொருளை எடுக்கணும்னு நினைக்கிறேனோ, அதாவது நான் ஒரு பொருளை அடையணும் என்று நான் கற்பனை பண்ணி அதை அடைந்த மாதிரியா நான் இமேஜின் பண்ணிக்கல. அதாவது வந்து சயின்டிபிக் இமேஜினேஷன் என்று சொல்லுவார். அப்படி நான் இமேஜ் பண்ணி கொண்டு படுக்கைகளை வந்து கனவின் மூலமோ அல்லது இந்த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் வேலை செய்து எனக்கு இயல்பாகவே அது நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த புத்தகத்தை படிக்கைகளை வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் நம்பேலாத மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மேஜிக் நடக்கைகளை நாங்க பார்த்தோன்று எவ்வளவுதான் உத்து பார்த்தாலும் அது மேஜிக் எப்படி நடந்தது, ஏதோ ஒரு கடவுள் தன்மை அவன் நிகழ்த்தின மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு பின்னால ஒரு சயின்ஸ் தான் மறைஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த புத்தகம் சொல்ல வர விஷயங்கள். அருமையான புத்தகம் டெலிசைக்கிக்ஸ் தொலை உணர்வு என்ற இந்த புத்தகம் எல்லாரும் வேண்டி படிக்கலாம். என்ன போல உங்களுக்கும் இந்த விஷயங்களை அறியணும் என்ற ஆர்வம் இருந்திருக்கும், வேண்டி படிக்க மறந்துறாங்க. அத்தோட வந்து தயவு செய்து உலகத்துல மிகவும் பிரபல்யமான புத்தகங்களை மட்டுமே வெளியிடுற எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்கட சேனல் தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.